மதுரை விளாங்குடி பகுதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு குடியிருப்புகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகேந்திரன் அப்பகுதி மக்களுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மதுரை மாநகராட்சி விளாங்குடி 20வது வார்டுக்கு உட்பட்ட இந்த காமாட்சி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டும் அதேபோன்று இந்த பம்பிங் ஸ்டேஷன்கள் முறையாக செயல்படாதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி இருக்கிறது. இதனால் இந்த பகுதி மக்கள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். இது குறித்து பேசுவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த வீரமுத்து என்பவர் நம்மிடம் இருக்கிறாரு. அவருமே கேட்கலாம். சார், இப்போ இந்த கழிவுநீர் வெளியேறாம உங்க பகுதியில் தேங்கி இருக்கனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? குழந்தையெல்லாம் வச்சிருக்கீங்க, என்னென்ன மாதிரி பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? மாநகராட்சி நிர்வாகத்துக்கு கோரிக்கைகள் எதுவும் வச்சிருக்கீங்களா கழிவுநீரை வெளியேற்றுறதுக்கு? இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 நாளா எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை. இன்னைக்கு காலையில தான் பாத்தீங்கன்னா இந்த பிளட் செக்அப் கூட எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாம நிறைய நம்ம கேள்விப்படுறோம். இப்போ டெங்கு அதிகமா பரவிட்டு இருக்கு. 15க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்க. நேற்று கூட ஒரு டாக்டர் நான் விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்ப என்னோட குழந்தைகள்லாம் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள். இப்ப மாநகராட்சியில நம்ம இதை கூப்பிட்டு ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அடிக்கிறோம். பிளஸ் வாட்ஸ்அப்ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இருக்கு, அதுல அடிக்கிறோம்னா அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. கவுன்சிலரை கூப்பிட்டு நம்ம தெரியப்படுத்திட்டே இருக்கோம் ஓயாம. ஏன்னா எங்க ஏரியா கவுன்சிலர் சித்தன் சொல்லிட்டு ஏடிஎம்கேல இருந்து இருக்காரு அண்ணன். அவர்கிட்ட கூப்பிட்டு தெரியப்படுத்தல. அவரே என்னன்னா அழுத்தம் தாங்க முடியாம லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா ட்ரம் நிறைய சாக்கடை எடுத்துட்டு மாநகராட்சி ஆபீஸ் போயிடுறாரு. அப்போ ஒரு மக்களுக்கு ஒரு குறை இருக்கு, அந்த குறையை கவுன்சிலர்கிட்ட சொல்றோம். அந்த கவுன்சிலர்னால அதை செய்ய முடியாம திருப்பி மாநகராட்சி ஆபீஸ் போறாரு. அந்த மாநகராட்சி ஆபீஸ் என்ன பண்ணுது? அந்த குறையை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்களா? கிடையாது. அவர் மேல கிட்டத்தட்ட ஒரு 5-6 வழக்குக்கு மேல போட்டிருக்காங்க. இந்த தாவேகா அரசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபண்ட் இல்ல, பணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் கிட்ட எல்லாம் இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு 5000 ரூபாய் நாமினேஷன் மாதிரி வாங்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சட்டமன்றத்துல அவங்க கட்சியை சார்ந்த சில எம்எல்ஏஸ் எங்களுக்கு வர்றதுக்கு கார் கிடையாது, நாங்க இல்லாட்டினா கார் தராட்டினா நாங்க ஊழல் செய்ய முற்பட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணங்களை தெரிவிச்சனால சட்டமன்றத்துல இந்த எம்எல்ஏக்கு கார், உதவியாளர் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேச்சு. இதெல்லாம் தேவையில்லாதது. இன்னைக்கு அடிப்படை வசதிகள் கூட மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இன்னைக்கு இந்த சாக்கடைன்றது பாத்தீங்கன்னா 6 மாசம் நாங்க இன்னைக்கு நேத்து போராட்டம் பண்ண கிடையாது. 6 மாசம் இன்னைக்கு காலையில எனக்கு உடல்நிலை சரி கிடையாது. கிட்டத்தட்ட 107 டிகிரி என்னோட ஃபீவர் இருக்கு. காலையில 7:30 மணிக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு காலையில உணவு கூட உண்ணாம இதே இடத்துல நின்று இந்த மக்களுக்காக. ஏன்னா எல்லாரும் காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும், வீட்டுல இருக்கவங்க வேலைக்கு போனாதான் அன்னன்னைக்கு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். எல்லாரும் என்ன மாதிரி ரோட்ல நின்று இதை சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. இதே போன்று விளாங்குடி பகுதியைச் சேர்ந்த நாகூர் ஹரிபா என்பவர் நம்மிடம் இருக்கிறார். அவருமே கேட்கலாம். சார், இப்போ இந்த சாக்கடை இந்த கழிவு நீர் வெளியேற முடியாம பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? வயதானவங்க, கர்ப்பிணிகள், குழந்தைகள் இருக்காங்க. நீங்க அது என்னென்ன மாதிரி பாதிப்புகளை சந்திக்கிறீங்க சார்? வணக்கம், என்னோட பேரு நாகூர் ஹரிபா. நான் இந்த பகுதியில் வழக்கறிஞராக இருக்கேன். என்னோட வீடு இந்த இருக்குது தான். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தினாலுமே எந்த ஒரு விளைவும் அதுக்கு கிடைக்க மாட்டேன், தீர்வு கிடைக்கல. இது என்ன காரணம்னா அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லைன்றாங்க. அடுத்தபடியான அதிகாரிகள் இதை செயல்படுத்த முடியாம தடுக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு. இதுக்கு முன்னால இருந்த ஆட்சியாளர்கள் இப்படிதான் இருந்தாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்க ஆட்சின்னு சொன்னாங்க. அப்ப மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நாங்க எதிர்பார்த்திருந்தோம். ஆனா எங்களுக்கு மிஞ்சிறதே ஏமாற்றமா தான். கண்டிப்பாக மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த விளாங்குடி பகுதியில் கழிவுநீர் வெளியேறாமல் அதனை தடுப்பதற்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அந்த பம்பிங் ஸ்டேஷன்களை செயல்படுவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அந்த பாதாள சாக்கடை அடைப்புகளை சரி செய்து இந்த பகுதியில் மக்கள் டெங்கு உள்ளிட்ட இந்த தொற்றுநோய் பரவும் அபாயத்தில் இருந்து இந்த மக்களை